போட்டி தேர்வு பயணிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்டில் 4வது கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எந்த தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான தலைப்பு தான். சரிங்களா? இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா, காகிதம் நிலையத்தை வந்து இந்த வருஷம் சிலபஸில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வீரமாமுனிவர், காகிதம் இல்லேத், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார். இந்த 4 நபர்களை படித்தா ஒரு கொஸ்டின். சரிங்களா? அது வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே ப்ரூஃபுமே இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தலைப்புகளில் போப்பும் வீரமாமுனிவர் அப்படின்னு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டை சார்ந்தவங்க தான். சரிங்களா? ஆனால் இவங்க வந்து தமிழ் மேலே எவ்வளோ ஆர்வம் இருந்திருக்கு அப்படிங்கிறத, அவங்க தமிழுக்கு என்னென்னலாம் சிறப்புகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காகிதம் இல்லத்து வேலு நாச்சியார் வந்து இவங்க விடுதலை சார்ந்த இதில் வருவாங்க. சரிங்களா? அதில் வந்து இவங்க 2 பேரும் ஒரு பேர், அவங்க 2 பேரும் ஒரு பேர். சரிங்களா? இவங்கள படித்தா மினிமம் உங்களுக்கு வந்து 1 கொஷின் வரலாம், 2 கொஷின் வரலாம். சரிங்களா? ஆனால் குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா, 2025 குரூப் 4ல் இந்த சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. காகிதம் இல்லத்தும் கேட்டிருந்தாங்க, வேலு நாச்சியாரும் கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 7 எக்ஸாம் நடந்திருக்கு சிலபஸை மாற்றினதுல இருந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலராக கொஷின்ஸ் 2 இல்லைனா 1 கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? இது இல்லைனா இது அந்த மாதிரி ஆப்ஷனல் தான். இவங்க 4 பேர்த்துலேருந்து ஒரு கேள்வி வரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து புக்கில் நம்ம எந்த இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதை வந்து நம்ம பார்த்துட்டு, ப்ளஸ் வந்து கரண்ட் சிலபஸில் வந்து இதை மாற்றினாங்கல்ல, இந்த சிலபஸை வச்சு என்னென்ன கொஸ்டின்லாம் அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம இதை பார்க்குறனால 1 மார்க் உங்களுக்கு உறுதியாக வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவா? எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கே அது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ப்ரூஃப் வீடியோ போடுவோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் இது டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சோன்னே அதுவுமே கமெண்ட் செக்ஷனில் மார்க் வந்து சொல்லுங்கள். ஓகே. இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். வீரமாமுனிவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து தமிழுக்கு நிறையா வந்து சீர்திருத்தம் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒரு பாக்ஸில் வந்து இவரை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவரோட இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி, அப்புறம் அவங்க அம்மா அப்பா பெயர். சரிங்களா? கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத் இந்த மாதிரி. சரிங்களா? இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இறந்த இடம், மறைந்த இடம் பார்த்திங்கன்னா அம்பலங்காடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, காலம் 1680 முதல் 1747 வரை. இவருக்கு மொழிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மொழிகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து மொழிகளுமே இப்போ கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வேலு நாச்சியார்லாம் என்னென்ன மொழிகள் அறிஞ்சிருந்தாங்க, அதில் பொருந்தாதது இது அந்த மாதிரி கூட கொஸ்டின் வந்துருந்துச்சு 2025 குரூப் 4ல். அதே மாதிரி தான் இதுலேயும் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மொழிகளும் படிச்சுக்கோங்க. இவங்களுக்கு தமிழ் கற்பித்தவர் வந்து பார்த்திங்கன்னா, மதுரை சுப்ரா தீபக் கவிராயர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து அதே தான் இங்கே திரும்பியும் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வயசில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. சரிங்களா? அவர் இத்தாலி நாட்டுக்காரர் தான். தமிழத்துக்கு 30 வயசில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழில் வந்து நிறைய ஆர்வம் வச்சுருந்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் மீது நிறைய ஆர்வம் இருந்தனால அவரை தைரியநாதர் அப்படின்ற மாதிரி அவர் பேரை மாற்றிக்கிட்டார். ஓகேங்களா? அந்த தைரியநாதர் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழை வந்து அதை தனித்தமிழாக ஒரு வீரமாமுனிவர் மாற்றிக்கிட்டாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் மட்டும் கற்றுக்கல, தெலுங்கு, வடமொழி இந்த மாதிரி நிறைய மொழிகளை வந்து கற்றிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தமிழ்லையே முதலாக அகராதியை வெளியிட்டவரே இதுதான். அது என்ன அகராதினா, சதுர அகராதி. சதுர் அப்படின்னா 4 அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேங்களா? தொடை, நயம், பொருள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறது தான் அந்த சதுர அகராதின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, என்னென்னா கிறிஸ்தவத்தோட கலை களஞ்சியம் என்ன நூல் அப்படின்னா தேம்பாவணி. அந்த நூல், அந்த காப்பியத்தையே இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் என்ன பண்ணாருன்னா, தமிழில் நிறைய எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இது ரொம்ப முக்கியம். என்ன வடிவம்னா வரி வடிவத்தை. சரிங்களா? வரி வடிவத்தை எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த காலத்துலலாம் எழுத்துக்கள் வந்து இப்போ தான் நம்ம வந்து நெடில், குறில் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வந்து எப்படி எழுதுவாங்கன்னா, ரெட்டை கொம்புனா புள்ளி வச்சு, டபுள் புள்ளி வச்சு எழுதுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து எழுத்துக்கள் இருந்துச்சு. அந்த எழுத்தை வந்து கீழே வந்து ரெட்டை கொம்புனா எப்படி எழுதணும், ஒத்த கொம்புனா எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் ஏகாரம், ஓகாரம் அதுக்கெல்லாம் கீழே சுழிச்சு விடணும், நெடில்னா சுழிச்சு விடணும்
அப்படின்ற மாதிரி அவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் எழுதினது இலக்கண நூல்களில் தொன்னூல் விளக்கத்தை படைச்சிருக்காரு. அப்புறம் சிற்றிலக்கிய இதழ்களுமே படைச்சிருக்காரு. அம்மானை, கலம்பகம், இதெல்லாம் சிற்றிலக்கிய நூல். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். இப்போ அதாவது உனக்கு கொடுத்துட்டு இதில் வந்து இது என்ன காப்பியம், இது வந்து இலக்கண நூலா, இல்லை அப்படின்னா இது நகைச்சுவை நாடகம் எது, அந்த மாதிரி கூட கேட்கலாம். அதனால் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தொன்னூல் விளக்கம்னா அது வந்து நன்னூல் மாதிரி தான், ஒரு இலக்கண நூல். சரிங்களா. அதுக்கப்புறம் கலம்பகம், அதுக்கப்புறம் இந்த அம்மானை, இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியங்களில் வந்துடுது. வரமார்த்த குறுகதைங்கிறது ஒரு முதல்ல எல்லல், ஒரு நகைச்சுவை கதையாக இவர் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். தேம்பாவணி, காவலூர் கலம்பகம்லாம் என்னென்னா ஒரு கதம்ப மாலை மாதிரி வந்து இவருக்கு காட்சி அளிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஒருத்தர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை, அவர் வந்து புகழாரம் சூட்டியிருக்கார். அதே மாதிரி தொன்னூல் ரைமிங்காக இருக்கா, தொன்னூல் பொன்னூல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சதுரகராதி முத்தாரமாக காட்சி அளிக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் இவ்வளோ தமிழுக்கு வந்து இவ்வளோ சிறப்பு செஞ்சனால தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமாமுனிவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் தான் ராபி சேதுபிள்ளை. இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இவரோட தாய்மொழி பார்த்திங்கன்னா தமிழ் கிடையாது. ஆனால் தமிழுக்கும் தமிழுக்கு வந்து நிறைய தொன்றாற்றியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவரோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தேம்பாவணி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த தேம்பாவணிங்கிறது இதுக்கு இணை, அதாவது ஒவ்வொரு தமிழ் நூலை எடுத்துகிட்டு இவர் எழுதின நூலை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. கவியோகி சுத்தானந்த பாரதி அப்படிங்கிறத வந்து தேம்பாவணியோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த நூலை வந்து இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சீவக சிந்தாமணியை இப்போ திரு பூர்ணலிங்கம் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. அவருக்கு எழுதின இணையான காவியமாகும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கால்டுவெல் வந்து தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த 4 காவியங்களும் தேம்பாவணியும் ஒன்று, இந்த மாதிரி நூலை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு. சரிங்களா. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது சொல்லியிருக்காங்க. இவர் கவியோகி சுத்தானந்த பாரதி ஒன்று சொல்லியிருக்காரு, கால்டுவெல் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் ராபி சேதுபிள்ளை அவர் தான் சொல்லிட்டாங்கள்ல, கதம்ப மாலையாக காட்சி அளிக்குது, தொன்னூல் பொன்னூலாக மாறுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. அது அங்கே சொன்னதான் திரும்ப வந்து ரிப்பீட்டட் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் உரைநடை நூலும் எழுதியிருக்காரு. உரைநடை நூல்னா வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேதம். சரிங்களா. இப்போ வீரமாமுனிவர்னால் பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து கிறிஸ்டின் தான். சரிங்களா. ஆனால் அது வந்து வேதம் தானே, கிறிஸ்டின்ஸ்லாம் நிறையா வேதம். அப்போ அந்த மாதிரி வேத இலக்கியம், இந்த லூதர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்தானம் எடுப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணியே வருதா, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் வருது. வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், ஞான கண்ணாடி, அதுக்கப்புறம் செந்தமிழ் இலக்கணம், இது வந்து நம்ம நார்மலாக உள்ளது தான். வரமார்த்த குறுகதை அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் பேதகம், மறுத்தல், வாமனன் கதை, லூதர் இனத்தியல்பு, ஞான கண்ணாடி, இது திரும்ப தான் வருது. சரிங்களா. அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய நூல்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்காவலூர் கலம்பகம், அடுத்து கித்தேரி அம்மானை, அடுத்துக்கப்புறம் அடைக்கல நாயகி வெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி, அடுத்து கருணாமர பதிகம். சரிங்களா. கருணாமர பதிகம். ஆமாம், இதுக்கு வந்து புள்ளி வைக்கல, கருணாகம அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பியம்னு எடுத்துக்கிட்டால் தேம்பாவணி தான் கிறிஸ்தவத்தோட கலை களஞ்சியம் சொல்லியிருக்காங்க. முதல் அகராதி உங்களுக்கே தெரியும், அது வந்து சதுரகராதி அப்படின்னு சொல்லிட்டு. ஏளன இலக்கியம்னா நகைச்சுவை கதை தான் அப்படி சொல்கிறாங்க, வரமார்த்த குறுகதை. அப்புறம் இவரோட தொகுப்புலாம் தமிழ் செயல் தொகை அப்படிங்கிற மாதிரி தொகுப்பாக வந்து கொடுத்துட்டாங்க. தொன்னூல் விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எழுத்து, சொல், யாப்பு, பொருள், அணி, அந்த மாதிரி 5 இலக்கணங்களையுமே வச்சுருக்காங்க. அப்புறம் 370 நூற்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இலக்கணம் மட்டும் பார்த்துக்கோங்க. கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், ப்ளஸ் வந்து தொன்னூல் விளக்கம், இதெல்லாம் அவங்களோட இலக்கணம். சரிங்களா. அதில் வந்து தொன்னூல் விளக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னே சிறப்பு பெயர் இருக்குது. அவர் வந்து சிறுகதையோட முன்னோடி. ஏன்னா அது வந்து நிறையா வந்து அந்த இது ஃபேமஸ் ஆகிருக்கும், வரமார்த்த குறுகதை, அதனால். அதுக்கப்புறம் உரைநடையோட தந்தை, செந்தமிழ் தேசிகர், ஒப்பிலக்கண வரம்பில், அதுக்கப்புறம் ராஜ ரிஷி, அப்புறம் வந்து எல்லல் இலக்கிய வழிகாட்டி, உரைநடை இலக்கிய முன்னோடி,
இந்த மாதிரிலாம் வீரமாமுனிவர் வந்து தமிழ் அகராதியின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் அகராதினா இவர் தான் முதல் அகராதி இது பண்ணார். தொகுப்பு பணியோட வழிகாட்டி, சரிங்களா. உரைநடையனோட தந்தை, தமிழ் அகராதியோட தந்தை. இந்த இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லை, குறில் எழுத்துக்களை நெடில் எழுத்துக்களோட வந்து வேறுபடுத்தி மாற்றம் செஞ்சவரே இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன குட்டி கதை தான். என்ன அப்படின்னா அப்போ வந்து வீரமாமுனிவர் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருப்பார், சரிங்களா. அப்போ திருச்சியை வந்து யார் ஆண்டிருப்பானா சந்தா சாஹிப் தான் வந்து ஆண்டிருப்பாங்க. அவர்கிட்ட இவர் வந்து இப்போ ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா இங்கே இருக்க மன்னர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும், பேசணும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல. ஏன்னா இவர் வந்து தொண்டு பணி பண்ண தானே வந்திருக்காரு. அப்போ அந்த பர்மிஷன் வந்து வாங்கணும், சரிங்களா. இவர் வந்து ஒரு முஸ்லீம் மன்னர், யார், சந்தா சாஹிப். அப்போ இவர் வந்து முஸ்லீம்ஸ்னாலே அரபு உறுதிமொழிலாம் வந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுதான் தாய்மொழி. அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டை சார்ந்தவர், இவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அதனால இவர் வந்து பார்த்திங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர்கிட்ட உரையாடணும்னு சொல்லி 2 மாதத்தில் அரபு மொழியை உருது மொழியை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. அதை வந்து இவர் வியந்துட்டு இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவர் வந்து கிட்டத்தட்ட இவரை வீரமாமுனிவரை இஸ்மாத் சன்னியாசி அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப பெயர், அவங்களோட குடும்ப பெயரை இவருக்கு வந்து கொடுத்துருக்காரு, யார், சந்தா சாஹிப், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர்னா அந்த இஸ்மாத் சன்னியாசிங்கிறது ஒரு பாரசீக சொல் தான். அதுக்கு என்ன பேர்னா தூய துறவி. அந்தளவுக்கு ஒரு தூய துறவியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா. இஸ்மாத் சன்னியாசி என்று பட்டம் பெற்றவர் யார், அதுக்கப்புறம் தூய துறவி அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம், அதோட தமிழ் அர்த்தம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேம்பாவணினா தேம்பா குட்டல் அணி, வாடாத மாலை, தேன், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேம்பாவணியில் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் யார் அப்படின்னா இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசையப்பர், சரிங்களா. அவங்க தான் வந்து தலைவராக இருக்காங்க, ஓகேங்களா. இந்நூலை வந்து என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவ சமயத்தோட கலை களஞ்சியம் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. 3 காண்டம், சரிங்களா, 36 படலம், அதுக்கப்புறம் 3615 பாடல், சரிங்களா. இந்த 36 அப்படியே இங்கே போட்டு 15 மட்டும் போட்டுக்கோங்க. இந்த இது ரொம்ப முக்கியம், 3 காண்டங்களை தேம்பாவணியோட இது, சரிங்களா. இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், வீரமாமுனிவர் இயற்றிய நூல். இது வந்து கொஞ்சம் நீங்கள் இதில் ப்ரீவியஸ் இயரை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஓரளவு இதில் இருக்கிற எல்லாமே கவர் ஆயிரும், சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இதை வந்து ஓவராலாக வந்து ஒன் டைம் கேட்டுட்டாலே இதில் இருக்கிறது வந்து இந்த மேலே கண்டென்ட் உள்ளது எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தனே 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. என்ன, சாரி, குரூப் 4 குரூப் 2 இதில் வந்து அவர் எழுதின நூல் வந்து தேம்பாவணி, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சதுரகராதி என்னும் நூலை இயற்றி, அதான் முதல் அகராதி வீரமாமுனிவர். இந்த கொஸ்டின் வேரியேஷனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழில் சதுரகராதி என்னும் அகரம் முதலிய முதல்ல வெளியிட்டவரும் வீரமாமுனிவர் தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, வீரமாமுனிவர் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. திருக்காவலூர் கலம்பகம், அந்த என்னது காவலூர் கலம்பகம் சிற்றிலக்கிய நூல் இருக்குல்ல, அந்த நூலை வந்து இவரால் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜி போப்புங்கிற ஒரு பெயரை வந்து அடிஷ்னலாக கொடுத்துட்டு வீரமாமுனிவர் இயற்பெயர், அதுக்கப்புறம் அவரோட மாற்றிக்கிட்ட பேர் எல்லா பேரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொருந்தாத மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும், சரிங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தார். உங்களுக்கே தெரியும், அந்த யகர வடிவம் ஒகர வடிவம்லாம் சீர்திருத்தம் பண்ணார், அவர் தான் வீரமாமுனிவர். அதே தான் எந்த வடிவம்னா வரி வடிவம், அந்த வரி எழுத்துக்களை தான் வரியை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணார், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 36 படலங்கள் இருக்குது தேம்பாவணியில், குரூப் 2 கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸ் நடந்த கொஸ்டின்ஸ் தான், ஒரிஜினல் கொஸ்டின் தான். அதே மாதிரி 5 இலக்கண நூல், உங்களுக்கே தெரியும் 5 இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொன்னூல் விளக்கம். அப்புறம் பாருங்கள், ஹீ இஸ் ஏ பிரின்சஸ் அமாங் த தமிழ் பயட்ஸ், அதாவது தமிழ் கவிஞரின் இளவரசன் சொல்லியிருக்காங்க. யார், வீரமாமுனிவரை பாராட்டியிருக்கார் திருத்தக்கதேவர், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி தமிழ் இயக்கம், சரிங்களா. தமிழ் இயக்கம்ங்கிறது பொருந்தாத நூல், மித்த எல்லாமே வந்து அவரோட தான். வேதியர் ஒழுக்கம், சதுரகராதி, தொன்னூல் விளக்கம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ தமிழ் இயக்கம் யாரோடையது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், வீரமாமுனிவர் எழுதாத நூல், அது வந்து ஆசாரக்கோவை யார் எழுதுனான்னு உங்களுக்கே தெரியும், அது இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா. அதே தான் அந்த நூல்கள் தான். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா அந்த இயற்பெயர் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நூல்கள் முக்கியம், சரிங்களா. அவர் என்ன பண்ணார், தமிழுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் வீரமாமுனிவரை பற்றி படிக்கிறது, ஓகேங்களா. இதில் வந்து தேம்பாவணி, கித்தேரி அம்மாள் அம்மானை, செந்தமிழ் இலக்கணம்,
ஆசார கோவை மட்டும் பொருந்தாதது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது, அதாவது தேம்பாவணியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேம்பாவணி அப்படிங்கிறத அறம் பொருள் வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளன, இன்பத்தை பற்றி அவர் சொல்லவே இல்லை. ஓகேங்களா. அப்புறம் தேம்பாவணியை வந்து புறநிலை காப்பியம் சொல்கிறார் இவர், புறநிலை காப்பியம். அப்புறம் அவர் தான் புறநிலை காப்பியன் அப்படிங்கிற மாதிரி தொன்னூலில் இவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். அப்புறம் சீரா புராணத்தை வந்து 3 காண்டங்களும் 92 படலங்களும் உள்ளன, அதுவுமே அதில் வச்சுருக்காரு. அரபு சொற்கள் அரபு பேர்கள் எஞ்ஞா என்றும் இடம்பெறாமல் சீராபுராணத்தை நற்றமிழால் யாத்த திறம் போற்றத்துக்குரியது. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே சீரா புராணத்தில் வந்து அது இருக்குது, ஆனால் அரபு சொற்கள்லாம் அவர் சேர்க்கலை. அவர் வந்து கிறிஸ்துவ இதை மட்டும்தான், கிறிஸ்துவ இது தமிழ் இதை மட்டும் வச்சு எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து பார்த்திங்கன்னா தேம்பாவணிங்கிறது கிறிஸ்தவ காப்பியம் தான், ஆனால் எல்லாமே எந்த மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அப்போ இதுதான் பொருந்தாது. அரபு சொற்கள் குறிப்பிடவில்லைன்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அதுதான் பொருந்தாது. அப்புறம் வந்து முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் அதுதான் வீரமாமுனிவர். அதுக்கப்புறம் பரமார்த்த குறுகதை உங்களுக்கே தெரியும், அது ஒரு நகைச்சுவை நாடகம், அதுவுமே வீரமாமுனிவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் தான் ராபி சேதுபிள்ளை. ஓகே, அடுத்து கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம், அதுதான் தேம்பாவணி. இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். எத்தனை காண்டம்னா 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள். இதில் ஞான கண்ணாடி, அந்த ஞானனாலே ஞானஸ்தானம் எடுப்பாங்கல்ல கிறிஸ்டின்ஸ், அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரமாமுனிவர் தொகுத்தாகராதி, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே தான் அவங்க ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அதை கொஞ்சம் பிக்ஸ் பண்ணி கேட்கணுன்னா அதான் இப்போ இந்த கேள்விலாம் டேரெக்டாக இருக்குது. இப்போ 2023 குரூப் 3 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேரெக்டாக இருக்கும். முந்தி சிலபஸில் டேரெக்ட் கொஸ்டினாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்விஸ்ட்டு பண்ணி ஒரு 4-5 இதை போட்டு இது எது பொருந்தாதது, இது சரியா அப்படிங்கிற மாதிரி கூற்று காரணமாக கேட்குறாங்க. மித்தபடி கொஸ்டின் லெவல் ஸ்டாண்டர்ட் தான் மாறி இருக்கே தவிர அந்த என்ன சொல்கிறது கொஸ்டின் அதுதான் கேட்குறாங்க. ஓகேங்களா. தரம் அதே தான் இருக்குது, நம்ம தான் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் கிடையாது. கொஸ்டினோட தரம் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. மித்தபடி அவங்க என்ன தலைப்பு அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதே தலைப்புக்குள்ளே தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. அந்த தரம் வேணால் அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வேணால் கொஞ்சம் மாறி இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அது உங்களுக்கு தெரியுதாங்கிறது ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதான் கொஞ்சம் தெளிவாக நல்லா புரிகிற மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் கரண்ட் கொஸ்டினை வந்து அப்டேட்டட் கொஸ்டின் இப்போ 2026 வந்துருச்சா, இதில் 6 மாதம் முடிஞ்சிருக்கு, ஏதாவது எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ அடிக்கடி பார்த்துக்கணும். அந்த கொஸ்டின்ஸில் வந்து இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. தொன்னூல் விளக்கம்ங்கிறது வீரமாமுனிவர் எழுதுனது தான். அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் அதே தான் பாருங்கள், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் ராபி சேதுபிள்ளை. ஓகே, தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா வளன் தான். சரிங்களா. வளன் அப்படிங்கிறவங்க தான் அந்த பாட்டுடை கதாநாயகனாக இருக்கார். ஓகேங்களா. சரி, ஓகே. இவங்க தான் அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா தேம்பாவணி வீரமாமுனிவரை பார்த்துட்டோம். அடுத்து ஜி.போ பார்ப்போம். சரிங்களா. ஜி.போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் வந்து தமிழில் வந்து அவர் வேறு நாட்டுக்காரரு இருந்தாலும் அவர் வந்து தமிழ் மாணவன் சொல்லி அறிவிக்க சொல்லியிருப்பார் அவரையே, அதனால் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்த 2 பேர்லாம் நீங்கள் கதை மாதிரி படிச்சுக்கலாம். இவங்க 2 பேர்த்துக்கு தான் கொஞ்சம் நூல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவருக்கு ஜி.போப்புக்கு என்னென்னா அவங்க அந்த மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல, ஜி.போப்பு கூட அவ்வளவோ வராது. வீரமாமுனிவருக்கு தான் கொஞ்சம் அந்த சிறப்பு பேர், அப்புறம் அவர் எழுதின நூல்கள்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜி.போப்புக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலுநாச்சியாரும் இவங்க நம்ம யார் காகிதம் இல்லையத்தோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரீடு தான். ஏன்னா அதில் வந்து நீங்கள் வேலுநாச்சியாரை நம்ம இதுலேயும் படிச்சிருப்பீங்க. சரிங்களா. சோசியல்லையும் வந்து அதில் வர்றாங்கல்ல, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. ஜிஎஸ்லேயும் வரனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது 2 வீரமாமுனிவருக்கு மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி.போப் வந்து அவர் எங்கே பிறந்தாருன்னா அவர் பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் பிறந்துட்டார். இதில் வந்து அவரோட வருஷம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா வருஷமும் கொஞ்சம் கேட்குறாங்க இந்த ஜி.ஓ பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் சில இதில் பார்த்திங்கன்னா கண்டென்ட் கம்மியாக இருந்தால் வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா. கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே சுற்றி கேட்பாங்க. சப்போஸ் கண்டென்ட் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா இயர்ஸ் டேட் அதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, பெற்றோர் பெயர் வந்து ஜான் போப் கேத்ரானா யூக்லிப். சரிங்களா.
அதுக்கப்புறம் இயற்பெயருங்கிறது ஜியார்ஜ், அந்த இது தான் ஃபுல் நேம் சரிங்களா, ஜியார்ஜ் யூக்லே போப் அப்படின்னு அர்த்தாங்க. அப்புறம் காலம் பார்த்திங்கன்னா 24/4/1520 சரிங்களா. அதுக்கப்புறம் 11/2/1908 வந்து அவர் மறைந்த நாள். போப்பின் தலைமகன் வந்து ஜவுலன். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு கதை மாதிரி பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் தமிழ் தாய்க்கு வந்து தொண்டாற்றியதை வந்து இவரும் தாய்மொழியே இவர் கிடையவே கிடையாது. ஆனால் தாய்மொழியை வந்து தமிழை வந்து எடுத்துக்கிட்டு ஐரோப்பியர்களை வருகை நம்ம வந்தாங்களே ஃபஸ்ட்டு ஐரோப்பியர்கள் தானே நம்ம நாட்டுக்கு, நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்துட்டு அங்கே வந்து வந்தப்போ இவரும் அவங்களோட தொடர்ந்து சமய பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். மொத எடுத்தனே இவர் வரல, இவங்களோட தமையன் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இவர் வந்திருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து 1820 ஏப்ரல் 24 அன்னைக்கு அங்கே தான் பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் பிறந்துட்டார். இவங்களுக்கு அதை மேலே உள்ளதான் இங்கேயும் கொடுத்துருப்பேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் இளமையிலேயே நல்லா வந்து சுறுசுறுப்பாகவும் ஒழுக்கமாகவும் நல்ல விடாமுயற்சி ஆக்டிவாக இருந்தவர் தான். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தமையன் தான் வந்து ஹென்ரிங்கிறவர் தமிழத்துக்கு வந்து கிறிஸ்தவத்தோட அந்த சமயத்தை பரப்பணும்னு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவரும் வந்து வந்திருப்பார் அவரை தொடர்ந்து. எத்தனை வயசில் வந்தார் அப்படின்னா 19 வயசில். அவர் 30 வயசில் வந்தார். யார்? வீரமாமுனிவர். இவர் 19 வயசுலேயே வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து முந்திலாம் உங்களுக்கே தெரியும், இப்போ தான் நம்மளுக்கு நிறைய டக்குன்னு போகணுன்னா ஒரு ஃப்ளைட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் போவாங்க. அப்போல்லாம் உடனே போயிட்டு வந்தேன். அப்போல்லாம் அந்த ஃப்ளைட் அதெல்லாம் வந்து இது பண்ண கிடையாது. பாய்மர கப்பலில் தான் நிறைய பயணிகள்லாம் வருவாங்க அங்கேருந்து இங்கே வரணும்னா. கடல் வழியே தான் எல்லாருமே வந்தாங்க. இப்போ ஐரோப்பியர்களே நம்ம நாட்டுக்கு வந்தது கடல் வழியே தான் வந்திருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா. இப்போ அந்த பாய்மர கப்பல்லனா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 திங்கள் ஆயிருக்கு. அந்த 8 திங்களும் ஒரு சும்மா வரக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு நம்ம சமயத்தை, ஏன்னா தமிழ் மக்களுக்கு வந்து அவங்க லாங்குவேஜில் சொன்னால் தானே புரியும். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நாளை வேஸ்ட் பண்ணாமல் 8 திங்கள் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்மொழி வடமொழி இந்த 2 லாங்குவேஜையும் நல்லா கற்றுக்கிட்டு இருக்காரு சரிங்களா. கற்றுக்கிட்டு அப்போ தான் வந்து நல்லா நம்ம திறமையை வந்து சொற்பொழிவு பண்ண முடியும். ஏன்னா அவங்க இங்கிலீஷில் வந்து இப்போ அவங்க சமயத்தை வந்து பரப்புகிறாங்க. இங்கிலீஷில் வந்து சொன்னால் யாருக்காவது புரியுமா? இப்போ நம்ம லாங்குவேஜில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறையா வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவர் வந்ததே சென்னைக்கு தான் வந்திருப்பார் சரிங்களா. எல்லாருமே சென்னை தான், ஏன்னா அதுதானே தலைநகரம். அதனால் சென்னையில் சாந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துக்கு அவர் வந்து சொற்பொழிவு ஆற்றினாருங்கிறது ரொம்ப முக்கியம். சாந்தோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. அப்படி ஆற்றிட்டு இருக்கும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா சமயப்பணி மட்டும் செய்யலை, அதே மாதிரி கல்வியிலையும் நல்லா சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு ஆங்கில கல்வி இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வந்து கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் இந்த மாதிரி மொழிகள்லாம் நிறையா வந்து மக்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோடு இருந்திருக்காரு. இவர் நல்ல ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காரு சரிங்களா. கணிதம், அதுக்கப்புறம் தருகம் சரிங்களா, மெய்யறிவு இந்த மாதிரி ஆப்டிடியூட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா திறனாய்வு, ரீசனிங் இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், மக்களுக்கு நல்லா கற்றுக் கொடுத்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, கல்லூரி ஆசிரியராகவும். அதுக்கப்புறம் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. திருமணம் ஆன பிறகு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கிலாந்துக்கு போயிட்டார். கல்வி பணியை செய்யணும், சமய பணியை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டார். அப்புறம் திரும்பியும் கொஞ்சம் ஒரு 8 வருஷம் கழிச்சு சரிங்களா, 1842 முதல் 49 வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் திரும்ப இங்கே வந்திருக்காரு 1850 வந்துட்டு திருமணம் ஆமாம் இங்கே தான் தஞ்சாவூரில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வந்து தன்னோட மனைவியோட தஞ்சாவூரில் வந்து அங்கே வந்து திரும்ப சமயத்தை பணி ஆற்றியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 8 ஆண்டு காலத்தில் அவர் படித்த நூல் தமிழ் நூல் அப்படின்னா தஞ்சையில் தானே அவர் வேலை பார்த்துருக்காரு. அதில் என்ன நூல்னால் புறநானூறு தான். புறநானூறு தான் அவரை ஈர்த்த முதல் நூல் சரிங்களா. அவர் ஏன்னா புறநானூறு உங்களுக்கே தெரியும், அதில் நிறையா வந்து மன்னர்கள் எப்படிலாம் அவங்க வந்து சண்டை போட்டாங்க, அரசர்கள் எப்படி இருந்திருக்காங்க எல்லாமே இருக்கும் புறநானூரில் சரிங்களா. ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல. ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி 12 திணைகள் இருக்கும்ல, அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதுதான் வந்து அவர் நல்லா கற்றுக்கிட்டு அதை வந்து இலக்கண நூலாக அதான் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு, நன்னூலும் புறநானூறும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழ் மீதோட ஆர்வத்தினால திருக்குறளையும் திருவாசகம் நாலடியார், இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் சரிங்களா. திருக்குறளும் நாலடியாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அது வந்து குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. எதை நாலடியார். திருக்குறள் வந்து எப்படி 3 இயல்களை கொண்டதோ அதே மாதிரி நாலடியார்லையுமே 3 இயல். திருவாசகம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து
அவற்றோட நயன்களெல்லாம் உணர்ந்து, அதுவும் இல்லாமல் அவங்க உள்ள மக்கள், அவங்க இங்கிலாந்து நாட்டுக்காரங்களும் படிக்கணும்னு அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அப்புறம் இந்தியன் சஞ்சிகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட தொல்பொருள் ஆய்வு, இதெல்லாம் வந்து ஏடுகள் மூலியமாக ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. சரிங்களா, இந்தியன் சஞ்சிகை இது ரொம்ப முக்கியம். தொல்பொருள் ஆய்வு, இந்தியாவோட தொல்பொருள் எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறநானூற்று பாடல், புறப்பொருள் வெண்பா மாலை, இது எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் என்ன எழுது அப்படின்னா, இந்த அறநூல்களில் இருக்கிற அந்த தன்மையெல்லாம் அதோட 600 செயல்களையுமே எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அறநூல்களில் உள்ளதை தமிழ் செய்யுட்களம்பம் அப்படிங்கிறது ஒரு நூலாகவே தொகுத்துருக்காரு. சரிங்களா, இது என்ன தொகுத்தாருன்னு கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழை கற்கும் காலத்திலே அவர் நூலாசிரியராக இருந்திருக்காரு. ஆசிரியராக மட்டும் இல்லை, தமிழை வந்து படிக்கும் போதே அவர் நூலும் நிறைய எழுதியிருக்காரு. சரிங்களா, பள்ளியில் படிக்கிற குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் தஞ்சையில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிருப்பார், அது அடுத்து வரும். சரிங்களா, அதை வந்து சொல்கிறேன். அதாவது மேலை நாட்டார்களும் அவங்க நாட்டுக்கும் நல்லா படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கு ஆங்கில அதிகாரியும், ஆங்கிலுக்கு தமிழ் அதிகாரியும் அப்படிங்கிற மாதிரி அகராதியும் எழுதியிருப்பார், டிக்ஷனரி மாதிரி எழுதியிருப்பார். நிறைய வரலாற்று நூல்கள்லாம் எழுதி, உரைநடை நூல் எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டி உதகை மண்டலத்தில் ஒரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பள்ளி ஒன்றுன்னு அவரே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொண்டு, அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ் தொண்டுக்கு 80 வயசில் கூட திருவாசகத்தை 80 வயசில் தான் இறக்குறதுக்கு தருவாய்க்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, 80 வயசுலேயுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா 40 வருஷம், இங்கே வந்து 40 வருஷம் வரும். சரிங்களா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886ஆம் ஆண்டு வெளியிட்டார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சுவைத்த போப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது எப்போ வெளியிட்டார் அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப அதே கண்டென்ட் தான் வரும். புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, இதெல்லாம் வந்து திருவருட்பயன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலிய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு. நல்லா பதிப்பாசிரியராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இறக்குற நேரம் வந்துருச்சு. அப்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இறக்கும் போதுமே அவர் அவரோட இறுதியில் என்ன எழுதியிருக்கிறாரு, இங்கே ஒரு தமிழ் மாணவன், நான் வந்து தமிழ் மாணவன் அப்படின்ற மாதிரி எழுதி, அதனால தான் இவரை வந்து இன்ன வரைக்கும் போற்றி அதுதான் இன்ன வரைக்கும் ஒரு மனசில் வந்து எல்லார் மனசுலையும் இவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, இறந்தும் இரவாத மாணவன் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இது வரும் என்ன அப்படின்னா ஹேண்ட்புக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான், ஆமாம், இங்கே வந்து அவர் தஞ்சாவூரில் வந்து அவர் அப்போ தானே மேரேஜ் முடித்து அங்கே தஞ்சாவூரில் வந்து சமய பணி ஆற்றி வரும்போது தான் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப இப்போ வந்து நன்னூல் தொல்காப்பியம்லாம் ரொம்ப பேரிலக்கண நூல் தானே, அதை வந்து படிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. அதுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து தமிழ் ஹேண்ட்புக்கு, ஒரு சின்ன ஹேண்ட்புக் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஹேண்ட்புக் எழுதுவார். சரிங்களா, தமிழ் ஹேண்ட்புக் தமிழ் கையேடை எழுதினார். அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் வந்து தமிழ் மொழி வழியாகவே நீங்கள் அனைத்து துறைகளிலுமே எல்லாமே கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போப் வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழுக்கு வந்து 70 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 70 ஆண்டுகள் வந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் செயல் கலம்பகம், இதுதான் எடுத்தனே வந்திருக்கு 2022 குரூப் 4ல். தமிழ் செயல் கலம்பகம் அப்படின்னா எதுலேருந்து எடுத்தாங்க, அறநூல்கள் எல்லாத்தையுமே 600 நூல்களை தொகுத்து அவர் தமிழ் செயல் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தொகுத்திருக்காரு ஜி.யு. போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான், அதுவுமே ஜி.யு. போப் தான். அப்புறம் ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார், அந்த இப்படி கூட கேட்கலாம். இது வந்து டைரெக்டாக நம்ம, ஏன்னா ஜி.யு. போப்னா ஜிங்கிறது ஆங்கிலம், நம்ம அப்படி மாதிரி படிச்சுக்கிடுவோம். ஆனால் இதை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கனா எப்படி கேட்கலான்னா ஜி.யு. போப் வந்து எந்தெந்த நூலெல்லாம் மொழிபெயர்த்தார், திருவாசகம், நாலடியார், திருக்குறள். சரிங்களா, இது ஏதாவது ஒரு நூல் சம்திங் வேறு ஏதாவது இந்த அதில் படித்தோம்ல அந்த மாதிரி ஆசார கோவையை மொழிபெயர்த்தார் இப்படின்னு இத்தனை நூலை கொடுத்துட்டு எது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதனால் அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இந்த ட்ரெண்டு 2016 உள்ளதான், இப்போ 2026 உள்ள ட்ரெண்டு அந்த மாதிரி தான்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி.போப் திருக்குறளை வந்து எத்தனை வருஷம் வந்து அவர் வந்து வெளியிட்டார் படிச்சுன்னா 1886, 40 ஆண்டுகள் சுவைச்சிருப்பார். இறந்தும் இரவாத வாழும் தமிழ் மாணவர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றுமே இன்னைக்கு வாழ்கிறாருன்னா அதுதான் ஜி.போப். அவர் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்கலம்பம். சரியா? ஜி.போப் திருவாசகம், திருக்குறள், நாலடியார் நூல்களை ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்திருக்காரு. திரும்ப திரும்ப அதே கண்டென்ட் தான் வரும். தமிழ் செய்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.போப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தான், திரும்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1886. இப்போ வந்து ஜி.போப் பாய்மர கப்பலில் சென்னையை வந்து 8 திங்கள் ஆயிருக்கு. அதில் என்ன மொழி நூல்களை படித்தாருன்னா வடமொழி, தமிழ். ஓகேங்களா? பரதிமார் கலைஞர் தனி பாசுரதை, அதாவது பரதிமார் கலைஞரோட தனி பாசுர தொகை, சரிங்களா, அப்படிங்கிற ஒரு நூலையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான் ஜி.போப். இந்த மாதிரி நிறைய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகத்தோட அதையுமே மொழிபெயர்த்திருக்காரு இறுதியில் 1900 அந்த 80 வயதில் வந்து மொழிபெயர்த்திருப்பார்ல. இப்போ அவரோட பிறந்த நாள் இந்த மாதிரி கண்டென்ட் திரும்ப திரும்ப வந்தனால அவரோட டேட்டை கேட்டிருக்காங்க. 1820 ஏப்ரல் 24 அன்னைக்கு தான் அவர் பிறந்தார். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா அதுதான் ஜி.போப். அப்புறம் ஊவேசாவை வந்து பார்த்திங்கன்னா ஊவேசா அந்த கண்டென்ட்லேயுமே இவர் வருவார். சரிங்களா? அவரை வந்து பாராட்டியிருப்பார்ல ஜி.போப். சூழியல் வில்சோன். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யாருன்னா ஜி.போப். சரி, தமிழ் மாணவன் என்று தம்மை தானே அறிவித்து கொண்டவர் தான் ஜி.போப். அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் திரும்ப திரும்ப அதே தான் வரும், ஜி.போப். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தமிழ் செய்கலம்பகம் என்ற தொகை நூலின் பெயர் என்ன அப்படின்னா ஜி.போப். நூலின் ஆசிரியர் பெயர். அடுத்து அறநூல்கள்லேருந்து சொன்னேன்ல, அந்த தமிழ் செய்தியில் வந்து அறநூல்கள்லேருந்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டவர் தான் ஜி.போப். சரி, ஓகே. அடுத்து தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் அப்படின்றத எழுதி கொண்டிருந்தவன் யார் அப்படின்னு கேட்டால் ஜி.போப். திரும்ப திரும்ப அதே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? அதே மாதிரி ஜி.போப் அவர்களுக்கு தமிழ், இது ரொம்ப முக்கியம், இது கொஞ்சம் வேறு கொஷின். என்ன அப்படின்னா அவர் எடுத்தனே புறநானூறு நூல் தான் முதல் தமிழில் படிச்சிருப்பார். புறநானூறு. ஓகேங்களா? அதை தான் வந்து படிச்சிருப்பார். ஜி.போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமான நூலே புறநானூறு தான். எடுத்தனே அதான் படிச்சிருப்பார். ஓகே. இப்போ ஜி.போப், வீரமாமுனிவர், இவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவருக்கும் ஜி.போப்பும் ஒரு பேர். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். இப்போ காகிதமில்லை, வேலுநாச்சியார், இவங்க 2 பேரும் ஒரு பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காகிதம் இல்லையத்தில் ஜஸ்ட்டு கதை மாதிரி படித்தாலே போதும். ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பேட்டை அப்படிங்கிற இடத்துல. தந்தை பெயர் வந்து மியாகன் ராவுத்தூர். ஓகேங்களா? இயற்பெயர் தான் ரொம்ப முக்கியம். இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில். சரிங்களா? அடுத்து இது வந்து காகிதம் இல்லையத்தோட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. ஏன்னா அது வந்து ஒரு அரபு இது. சரிங்களா? அரபு சொல். அதுக்கு வந்து சமுதாய வழிகாட்டின்னு பெயர். காகிதம் இல்லையத்துங்கிற பேருமே அரபு சொல் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் காகிதம் இல்லைத்து அப்படிங்கிறவர், இவரை என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணியமிகு தலைவரும்பாங்க. ஏன்னா இவர் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் தான். சரிங்களா? இவர் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினராக, மேலவை உறுப்பினராக இருப்பார். நிறையா தமிழுக்கு தொண்டாற்றியிருப்பார். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக, நேர்மையாக, உழைப்பு, பொறுமை, அந்த மாதிரி ஒரு நாட்டுப்பற்று. சரிங்களா? எல்லாமே எல்லா பண்புகளுமே இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் யாருமே அந்த மாதிரி இருந்தது கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ உள்ளவங்களாம் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நாடு என்றைக்கே வல்லரசாயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் அப்படிலாம் வந்து இப்போ யாரும் இருக்கிறதில்ல. சரிங்களா? இப்போ இருக்க தலைவர்கள்லாம் எந்த இடத்துல எங்கே வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்து தலைவர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ரொம்ப. சரிங்களா? அவர் வந்து அதனால தான் அவரை கண்ணியமிகு அப்படின்ற மாதிரி காகிதம் இல்லையத்துன்னு சொல்கிறாங்க. இவர் படித்தது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி. சரிங்களா? திருச்சியில் தூய வளானார் கல்லூரியில் தான் படிச்சிருக்காரு. அது இல்லாமல் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே காந்தியடிகள் பார்த்திங்கன்னா இவர் சின்ன வயசாக இருக்கும்போது காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா போராட்டம் நடத்துவாங்க. அந்த வயசுலேயே இவர் கலந்துக்கிடுவார். சின்ன வயசில் கல்லூரி, காலேஜ் ஸ்டேஜில். அதனால் இவரை எளிமையின் சிகரம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து பிற்காலத்தில் அந்த இளைஞர் தான், அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டார்ல, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவராக மாறியிருக்கார். அப்படி மாறும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களுக்கு எல்லாருமே ஒரு காரை வச்சுருப்பாங்க. பின்னாடி 4-5 கார் வரும். அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒரு கார் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் வந்து அவருக்குன்னு தனி கார் கிஃப்ட் கொடுத்ததை மற்றவங்களுக்கு கொடுத்துருவார். சரிங்களா? கொடுத்துட்டு இவர் வந்து நார்மலாக ஒரு எளிமையாக தொடர்வண்டி, பேருந்து, இந்த மாதிரி மக்கள் பொது போக்குவரத்தில் தான் போயிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அன்பர் அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த காரை கிஃப்ட் பண்ணிட்டாரு.
இப்போ உள்ளவங்களாம் ஒரு கார்னால் எனக்கு இந்த கார் பத்தாது அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. அதுதான் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் ஆடம்பரமற்ற திருமணம் தான் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் பையனுக்கு கூட அவர் என்னதான் தலைவராக இருந்தாலும் சிம்பிளாக வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஒரே மகன் நல்லா வந்து திருமணம் பண்ணுவாங்க, நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக முடிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் இவரே கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. மணக்கொடை அங்கே வரதட்சணை வாங்குற இதில் வந்து நான் கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நேர்மை அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு கதை மாதிரி தான். ஒரு அங்கே வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தலைவராக இருக்காங்கன்னா ஒரு எப்பயுமே வந்து ஹெல்ப்பர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா ஸ்டாம்ப் வாங்கிட்டு வா, நான் வந்து எங்கள் கடிதம் எழுதணும் அப்படின்னு சொன்னது கூட அந்த அஞ்சல் தலைக்கு வந்து அவன் சொல்லுவான், நம்ம வீட்டில் நம்ம இதுலேயே அஞ்சல் தலை இருக்குல்ல, நீங்கள் ஏன் வெளியே வாங்க சொல்லலாம், அது என்னோட சொந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், வெளியே வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. அதனால் அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொழி கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து விடுதலை பெற்ற பிறகு நிறையா வந்து நாடாளுமன்றத்தில் கூட்டம்லாம் நடைபெற்றிருக்கு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக திராவிட மொழிகள்லேயே ரொம்ப பழமையான ஒரு மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி தான், அதுதான் வந்து ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கிய செறிவு கொண்ட மொழி, நல்ல பழமையான மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சீனாவுக்கு வந்து இப்போ அந்த டைமில் இவர் இருந்த தலைவராக இருந்த டைமில் தான் போர் நடக்கும் 1962. அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா தன்னோட அப்போ வந்து 1962 பிரதமராக வந்து மோடி இல்லை, இவர் ஜவஹர்லால் நேரு இருப்பாங்க. நேருக்கிட்ட வந்து இவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பையனையும் நான் வந்து போருக்கு வந்து அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நேருக்கு வந்து கடிதம் எழுதுவார். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா 1946 52 வரைக்கும் சென்னை மாகாணத்தோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் சரிங்களா. மக்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், இந்த மாதிரி மக்களுக்காக நிறைய பொறுப்பு வந்து வாய்த்திருந்திருப்பார். ஓகேங்களா. கல்வி பணிங்கும் போது இவர் என்ன சொல்லுவார்னா, என்றைக்குமே ஒரு சமூகம் வந்து வளர்ச்சி அடையணும்னா கல்வி வந்து கண்டிப்பாக இருக்கணும், கல்வி தான் வந்து ஒரு மனுஷனை உயர்த்தும் அப்படின்ற மாதிரி இவர் கல்வி மிகுந்திரில் கழிந்திடும் மடமை, அந்த முட்டாள்தனம் வந்து ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்கள் நிறைய காலேஜஸ் வந்து இவர் உருவாக்கியிருப்பார். என்னென்னா திருச்சியில் ஜமால் முகமது, திருச்சினாலே மால் நிறையா இருக்கும். கேரளாலாம் ப்ரூ காஃபி தான் அதிகமாக குடிப்பாங்க சரிங்களா. தேயிலெலாம் அவ்வளோவா அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, காஃபி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. இந்த மாதிரி கேரளாவில் ப்ரூக் காஃபி, இந்த மாதிரி ப்ரூக் கல்லூரி, இந்த மாதிரி இதெல்லாம் தொடங்க வச்சுருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் கனிம வளங்களை பற்றி துணிந்து பேசியவர். இந்தியாவோட நாட்டோட கனிம வளங்களை பற்றி தொழில்துறையை வந்து நல்லா இவருக்கு இருந்திருக்கும், அதையுமே பேசியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் வானில் இது வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இதுதான் இப்போ 2025 குரூப் 4 கேட்டாங்க. என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மாற்றி இது பண்ணிடும், இது வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த கொஷினை தான் எப்படியே கேட்டிருந்தாங்க. தமிழக அரசியல் வானிலை, ஏன்னா இதுதான் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் இந்த இதில் வந்து இந்த பேராவை இந்த காகிதம் எழுத பொறுத்த வரைக்கும் அந்த கொட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழக அரசியல் வானில் வந்த கல்வியிலிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகித பண்டித் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரிருள்னா யாருன்னா அண்ணா தான் சொல்லியிருப்பார். இப்போ அந்த அண்ணா வந்து கருப்பாக இருப்பாங்க, அதனால் காரிருள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர்கள் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். ஏன்னா அப்பானாலே எப்பயுமே அவங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு குடும்ப தலைவராக தான் உத்தமமானதாக இருப்பார். அப்போ தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தான் சின்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் 2025 குரூப் 4 அப்படியே தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் அப்படின்னு சொன்னவர், காகிதம் இல்லத்தை புகழ்ந்து பாடினவரே அண்ணா தான், அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது. இது வந்து டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த ஹைலைட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யார் சொல்லியிருக்காருன்னா பெரியார் வந்து காகிதம் இல்லத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தின் போது காகிதமில்லை எந்த இலக்கத்தில் கலந்துக்கிட்டாருன்னா உங்களுக்கே தெரியும், ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் அவர் கலந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் காந்தி வந்து அப்போ நடத்திட்டு இருந்திருப்பார், இவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பார். அடுத்து பாருங்கள், திருச்சியில் ஜமால் சரிங்களா முகமது கல்லூரி, கேரளாவில் ப்ரூக் கல்லூரி, இந்த இதை தொடங்கி வச்சவர் காகிதம் இல்லை. அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இது வந்து எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 2023.
ஓகே. இப்போ வந்து நம்ம 3 பேரை பார்த்துருக்கோம். யார் யார்? காகிதமில்லை ப்ளஸ் வந்து வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் ஜீபு. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா வேலு நாச்சியார். ஓகேங்களா? வேலு நாச்சியார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லாமல் கொஷினே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஒரு எனது வீரமங்கை. சரிங்களா? தமிழகத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி. அதனால் அவங்க நம்ம ஜிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் இவங்களை பற்றி வரும். தமிழில் வந்து இவங்க பேர் செப்பரேட்டாக வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேருமே கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் பிறந்த ஊர் வந்து அவங்க ராமநாதபுரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் வாக்கப்பட்டு போன இடம் பார்த்திங்கன்னா சிவகங்கை. சரிங்களா? பெற்றோர் பெயர் வந்து செல்லமுத்து சேதுபதி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேருன்னா சக்காந்தி முத்தத்தாள். சரிங்களா? இவங்க வந்து ராமநாதபுரத்தில் தான் இருந்திருப்பாங்க. கணவர் பேர் வந்து முத்துவடுகனார். ஓகேங்களா? சிவகங்கையோட மன்னர். ஓகேங்களா? அவங்க சிவகங்கை மன்னர், இவங்க ராமநாதபுரத்தில் அவங்க அப்பா. சரிங்களா? மகள் பெயர் தான் வெள்ளச்சி நாச்சியாராக இருந்திருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இயர்ஸ் தான். இவங்களை பற்றினதில் இந்த இயர்ஸ், இந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட் அப்படியே நல்லா தரவாக இருக்கும். தூங்கி எந்திரிச்சு கேட்டாலும் இவங்க பிறந்த வருஷத்தையும் மறைந்து போன வருஷத்தையும் அந்த மாதிரி ஒரு இது படிச்சிருக்கணும். அப்புறம் இவங்க இந்த மொழியில் எந்தெந்த மொழி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? படிச்சுக்கோங்க. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருதுலாம் இதெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த உருது மொழி பேசுனதுனால தான் உங்களுக்கே தெரியும். ஹைதர் அலிக்கிட்ட வந்து இவங்க மறைஞ்சு போய் இவங்கெல்லாம் போய் கேட்க போவாங்கள்ல, உதவி கேட்க போவாங்கள்ல, உருது மொழி அந்த மொழி தெரிஞ்சனால மட்டும்தான் இவங்களுக்கு அந்த போருக்கான 5000 காலாட்படை வீரர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. உருது மொழி மட்டும் தெரியலைன்னா இவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியே மாறி இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நம்ம இதான் அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா அது நம்ம என்றைக்குமே நம்மளை கைவிடாது. ஓகேங்களா? கல்வி மட்டும்தான் என்றைக்குமே நம்மளை கைவிடாது, நம்மளை உயர்த்தி நிறுத்தும் அப்படிங்கிறத ஒரு இதாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் சிவகங்கை வந்து மீட்டிருப்பாங்க. 1772 போர் வரும். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. 8 ஆண்டுகள் பயிற்சி பெற்று 1780 வந்து அவங்க ஃபஸ்ட்டு சிவகங்கையில் தான் அவங்க சண்டை வருங்கிறனால சிவகங்கையில் வராது. எங்கே வரும் அப்படின்னா காளையார் கோயிலில் வரும். ஆனால் இவங்க வந்து சிவகங்கை தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க மீட்ட ஆண்டுன்னு கேட்கும்போது சிவகங்கை தான். சரிங்களா? 1780. ஏன்னா அதான் அவங்க ஹஸ்பண்டோட ஊர். அதுக்கப்புறம் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த புரிந்தவர் தான் வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான தோழி, நம்பிக்கைக்குரிய தோழி வந்து குயிலி. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்களுக்கும் சொல்லி பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படின்ற ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடையாள் யாருன்னா குயிலியை பற்றி கேட்க வந்திருப்பாங்க. உடையாள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மேய்த்தல் தொழில் புரிகிறவங்க, மேய்ச்சல். அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, உடனே அவங்களையுமே கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் குயிலி என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆயுத கடங்குக்கு அவங்க எல்லாருமே மாறு வேடம் போட்டு எல்லாருமே போவாங்க. போகும்போது அந்த ஆயுத கடங்கில் அவங்களே தீயை வச்சு அந்த ஆங்கிலேயரோட படை இதை வந்து எரித்து அவங்களே இது பண்ணிடுவாங்க. அந்த டயத்தில் தான் 1780 அவங்க இறந்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மகள், ஒரே மகள் தான் வேலுநாச்சியார். இவங்க அங்கே இருக்கிறதும் அதே மாதிரி வரும். சரிங்களா? காளையார் கோயிலில் போர் நடக்கும், இறந்து போயிடுவாங்க. திண்டுக்கல் கோட்டையில் யார் அப்படின்னா 8 வருஷம் பயிற்சி பெற்று அவங்க என்ன பண்ணுவாங்க, 8 வருஷம் பயிற்சிக்கு பின்னாடி திரும்ப வந்து ஆங்கிலேயர் எதிர்க்க வருவாங்க. அப்புறம் அமைச்சர் வந்து யாருன்னா தாண்டவராயர், தளபதி வந்து பெரிய மருது, சின்ன மருது. ஓகேங்களா? இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களே ஹைதர் அலி தான். சரிங்களா? ஹைதர் அலி தான் வந்து உருது மொழி பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்கள் இருப்பாங்க, பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலி இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த போர் வந்து நடந்து வேலுநாச்சியார் படை தான் ஜெயிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு காளையார் கோயிலில். அப்புறம் வந்து யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். யார் அப்படின்னா குயிலி, இவங்களோட தியாகம், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான், பெரிய மருது, சின்ன மருது, தாண்டவம், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கோட்டையை மீட்க முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2025 குரூப் 4 கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேலு நாச்சியார் சிவகங்கை அரசரான, ஏன்னா இப்போலாம் காம்படிஷன் அதிகம். சரிங்களா? வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு காம்படிஷன் அதிகம்னால இப்போ அதனால தான் கொஸ்டினை வந்து ரொம்ப டஃப் பண்ணுறாங்க. அப்படி டஃப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து 200க்கு 200 எடுத்துட்டா அங்கே வந்து அவங்களுக்கே தெரியாது யாருக்கு போஸ்டிங் கொடுக்குறதுன்னு. அதனால் அவங்களை கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்காண்டி நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த தலைப்புக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான அந்த ரூட்டு, அது எப்படி ஒரு வேறு அதான ஒரு சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சிருச்சுனாலே இந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? முடியாதுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணலாம். சரிங்களா?
சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்க்கண்ட கூற்றில் வேலுநாச்சியார் பற்றி எது எவை சரியானவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதி மகள். சரிங்களா? சிவகங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ராங். சரிங்களா? சிவகங்கை கிடையாது, ராமநாதபுரத்தில் வரும். சரிங்களா? இது வந்து தப்பு. வேலுநாச்சியாரோட கணவர் வந்து நவாப்பால கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால நாயக்கர், ஆமாம், திண்டுக்கல் கோபால நாயக்கர், அதுக்கப்புறம் ஹைதர் அலி இவங்களோட உதவியால் என்ன பண்ணியிருப்பாரு, இவங்கள வந்து ஆமாம், இவங்கள கூட்டணி வச்சுருப்பாங்க. இவங்க ஹெல்ப்பால் தான் அந்த கோட்டையை மீட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இறந்தாராம். என்ன வரும், 96 வரும். இந்த மாதிரி தான் வருஷம் வந்து தப்பாக கொடுப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துட்டோம். ஆமாம், ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான், 2 மட்டும்தான் கரெக்டு. ஓகே, இந்த இதை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1730. தூங்கி எந்திரிச்சாலும் டக்குன்னு வந்து ஆன்சர் சொல்லணும். 1730 பிறந்தாங்க. 1796 எல்லாமே அந்த 3 மடங்கு தானே. 96 அந்த 30 அப்படியே அந்த ஒரு முட்டையை ஒரு கோடப்பட்ட 6, 96 அப்படின்ற மாதிரி டக்குன்னு தூங்கி எந்திரிச்சாலும் ஞாபகம் இருக்கணும். ஒரு விஷயத்த நீங்கள் நிறைய தடவை பார்க்க அதுவே அவங்க மூளையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் உட்காந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் தான். சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படைக்கு தலைமையேற்றின பெயரை குறிப்பிடுக. ஆமாம், பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா குயிலி தானே இருந்தாங்க. அப்புறம் வேலுநாச்சியாரோட தந்தை பெயர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. வேலுநாச்சியார் படைப்பிரிவில் பெண்கள் பிரிவுக்கு தலைமையை வகித்தவர் தான் குயிலி. வேலுநாச்சியார் அமைச்சர் பெயர் என்ன? தாண்டவராயர். இதெல்லாம் டெட் பேப்பரில் கேட்டது, நான் எல்லாமே ஒரு சேர கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு வேணும் தான். அடுத்து, ஆங்கிலேயரிடம் இருந்து சிவகங்கை சீமை மீட்கப்பட்டதற்கு யாருடைய செயலுக்கு தலை வணங்கியதாக வேலுநாச்சியார் குறிப்பிடுகிறார்னா குயிலின் தியாகம் தான். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்களே நெருப்பை வச்சுக்கிட்டு அவங்க இறந்துருப்பாங்க. சரிங்களா? குயிலியோட தியாகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியாரோட காலம். சரிங்களா? அது வந்து 1530, 96ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க சிவகங்கையை மீட்ட ஆண்டு இந்த 3 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து புக்கில் அந்த கண்டென்ட் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு, அதனால் ரொம்ப முக்கியம். இதை வந்து படிச்சுக்கோங்க. 1780. அப்புறம் வேலுநாச்சியாரோட அமைச்சர் திரும்ப ரிப்பீட்டட் தான், தாண்டவராயர். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த பெண் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் வந்து யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுகள் அமைச்சிருப்பாங்கன்னா உடையாள் தான். ஏன்னா அவங்களுக்கு உடையாளுங்கிறவங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? நடுகள் அமைச்சிருப்பாங்க. சிறப்பு செயின்னு சொன்னதுக்கு நடுகள் வச்சிடலாம் அப்படிம்பாங்க. நடுகள் வச்சுட்டு அவங்க போய் பார்க்க போவாங்க. அப்போ அவங்க என்ன பரிசாக வந்து அவங்க அந்த நடுகளில் போடுவாங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார். இதுவும் சரியான விடை தான். சரிங்களா? சிவகங்கையோட ராணி வந்து வேலுநாச்சியார். காளையார் கோவிலில் போர் நடந்தனால தான் என்னாச்சு, அவங்க கணவர் முத்துவடுகநாதர் இறந்துட்டாங்க. வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தளபதி யாருன்னா குயிலி. அவங்க தற்கொலை படை வீரர். மருது அவங்க சகோதரோட உதவியோட தான் வேலுநாச்சியார் வந்து மீண்டும் ராணியாக ஆனாங்க. சரிங்களா? ஆமாம், எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா சிவகங்கையில் வந்து வந்து ராமநாதபுரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. அடுத்து வந்து ராணினா சிவகங்கைக்கு போயிட்டானா அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க தானே ஒய்ஃப், அப்போ இவங்க தானே ராணி. அப்போ எல்லாமே கரெக்டு தான், அனைத்தும் சரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பெண் யாருன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். சரிங்களா? தமிழக பெண் தான், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ நடந்த இந்த இவங்களெல்லாம் நடந்துச்சுல, இப்போ டிஎன்பிசி சிலபஸ் மாறினதுலேருந்து இந்த சிலபஸில் நடந்த கொஸ்டின்ஸை வந்து ஒரு சேர வச்சுருக்கோம். சரிங்களா? வேலுநாச்சியார் இந்த கொஸ்டின் நம்ம இங்கே பார்த்துட்டோம். தமிழக அரசியல் இது வந்து இந்த கேட்டிருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியாரை பற்றி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்களா. இங்கே வந்து காகிதம் இல்லையத்தை பற்றி குரூப் 4 கேட்டிருக்காங்களா, 2025 குரூப் 4. அதுக்கப்புறம் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் யார் அப்படின்னா புகழாரம் சூட்டியவர் ராபி சேதுப்பிள்ளை. சென்னையில் உள்ள, இது ரொம்ப முக்கியம், சென்னையில் உள்ள எந்த பகுதியில் சமய பணி ஆட்டினார்னா ஜியு போப் வந்து சாந்தோம். அவர் ஃபஸ்ட்டு எத்தனை வயசில் வந்திருப்பார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் தேம்பாவணி எத்தனாம் நூற்றாண்டு உரியதுன்னா 17ஆம் நூற்றாண்டுக்குரியது. ஓகேங்களா? அடுத்து தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜி போப் பிறந்த ஆண்டு 1820. ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷம் வந்து 1820, மாதம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் தாயகத்துக்கு வந்து அவர் வந்தார். சரிங்களா? தாயகத்துக்கு சென்ற போப் 1885
1908 வரைக்கும் 23 ஆண்டுகள் இங்கிலாந்தில் தான் அவர் என்ன வேலை பார்த்துருந்துருக்கார். அப்போ எந்த ஒரு அவர் வந்து எந்த ஒரு மொழியை வந்து கற்றுக்கிட்டு பேராசிரியர் ஆனார்னா தமிழ், தெலுங்கு. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வேலுநாச்சியார் கற்றிருந்த மொழி, இது 2025 குரூப் 2ல் கேட்டது. ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து தமிழ், ஏன்னா அவங்கள பற்றி இந்த இதுதான் சுற்றி வரும். அவங்க எந்த வருஷம் கோட்டையை வந்து மீட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பேர் என்ன, இந்த மாதிரி ஒரு கதை தான் வளவளன்னு இருக்க மாதிரி தெரியும். பட் வந்து அந்த கண்டென்ட்டு இந்த 3 வருஷம்தான். அவங்க பிறந்தது, இறந்தது, அந்த கோட்டையை மீட்டது, அவங்க போர் நடந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அமைச்சர்கள் பேர் என்ன, அவங்க தளபதி பேர் என்ன, இந்த மாதிரியே தான் கண்டென்ட் திரும்ப வரும். சரிங்களா? தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தடை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் என்ன லைக் பண்ணுவாங்கன்னா, புக்ஸில் உள்ள எல்லாமே A to Z படிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்படி படித்து எல்லாத்தையுமே கரைச்சி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. சில பேர் வந்து ஏதாவது இப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நன்னூல்லே 3 மாணவர்கள் இருப்பாங்க. முதல் மாணாக்கர், இடைமாணாக்கர், கடை மாணாக்கர்னு. சரிங்களா? அந்த மாதிரி 3 மாணாக்கர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து டக்குன்னு படிச்சுக்கிடுவாங்க, கற்பூர புத்தி. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து ஏதோ ரொம்ப தட்டி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. சரிங்களா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டால் நிறையா போட்டிகள் இருக்கும். அது போட்டி நிறைந்த உலகம் தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம இப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட்னால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ப்ளூ பிரிண்ட் மெத்தடே உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி உங்களோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிறது வந்து உங்களுக்கே ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? இத்தனை நாள் நீங்கள் படித்ததுக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சில பேர்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 3 வருஷம் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் படிக்கிறதுக்கும் இப்போ வந்து நீங்கள் இதை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஏன்னா உங்களே அனலைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சிறுதுளி தான் பெருவெள்ளம் ஆகும். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர். அதுவும் இல்லாமல் எல்லாருமே நல்லா படிங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிற கிளாஸுக்குரிய டெஸ்ட்டு அன்னன்னைக்கு அடித்து பாருங்கள், சேர்த்து வைக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள் டேயில் வந்து இப்போ ஒரு வீக்லி ஒன்று நம்ம ஆரம்பிக்கணும்னா அதோட இறுதி நாட்களில் ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம விட்டுருங்க. அப்போ தான் உங்கள் மூளைக்கு அது ஸ்டோர் ஆக உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் மெமரியில் அது போய் சேவ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்ச நாள் படிச்சுட்டு விட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் போயிட்டு அது உங்களுக்கு மறந்துடும் கொஞ்ச நாள்லேயே. லாங் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகணும்னா நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.